ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான 17th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றான், லிவிலிங் வந்து அபார்ஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ கேட்குறான், அவள் எதுக்கு வந்து அபார்ஷன் ஹாஸ்பிட்டல் போகிறா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நீங்கள் உடனே வந்து பாருங்கள், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க சொல்கிறப்போ ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்கு. அங்கே வந்து ஹீரோ நம்ம கிளம்புறாரு. இங்கே வந்து லிவிலிங் வந்து ஹீரோயின் அப்படியே கண்ணை முழிச்சு மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு பார்க்குறா. மோஜோக்கு தெரிஞ்சிருச்சு எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு, இப்போ எப்படி இருக்க, உன் உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, நான் எதுக்கோ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னாச்சு, என் குழந்தை சேஃப்டியாக தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இங்கே மோஜோவால் எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாக இருக்கான். அப்படியே தலையாட்டுறான், இல்லை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் வந்து மோஜோ ஷர்ட்ல வந்து பிளட்டா இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. மோஜோ எந்திரிச்சு அப்படியே அழுதுகிட்டே சொல்றான், குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு இங்க ஷாக் தாங்க முடியல. அது எப்படி என் குழந்தை வந்து அபார்ஷன் ஆகும், என் குழந்தை நல்லா தான் இருக்கும், நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. மோஜோ சொல்றான், நீ அழுகாத, அதுதான் ரியாலிட்டி, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றப்போ என் குழந்தை வந்து இறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் ரொம்ப வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதே டைம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து உள்ளக்க வராரு. இவன் வந்தோடனே மோஜோக்கு செம்மக்கும் வருது. ஹீரோவை பார்த்தோடனே ஹீரோ அப்படியே ஷாக்கா ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கையில ஹீரோயின் கேட்குறான், ஃபைனலி நீ வந்துட்டியா, நீ எப்போ வருவேன்னு சொல்லி தான் நான் காத்துட்டு இருந்தேன், நம்ம குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு, அங்கே நல்லா பாரு, மோஜோவோட ஷர்ட்டை பாரு, உன் குழந்தையோட ரத்தம் அவனோட ஷர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணை முழிச்சு பாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காட்டுறான். மோஜோவோட ஷர்ட்ல நம்ம ஹீரோ பார்க்கையில பிளட்டா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே மனசு உடைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றா, உன்னோட குழந்தைய உன் கையாலே நீ கொன்னுட்ட தெரியுமா, எனக்கு இருந்த அந்த ஒரு உரமும் போச்சு அப்படின்ற மாதிரி அழுகுறா. இங்கே ஹீரோவால் நம்பவே முடியல, நிஜமலை குழந்தை இருந்துடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கடைசி வரைக்கும் நம்ம கூட அது எல்லாமே போயிடுச்சு, இனிமேல் திரும்பி வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கையில நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுகுறா. நம்ம ஹீரோவால் பார்க்கவே முடியல அவ அழுகிறத. அப்படியே ஷாக்ல இருக்கையில இங்கே வந்து நம்ம மோஜோ ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபைட்டே நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து டாக்டர் நம்ம வாங்க எல்லாரும் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. சண்டை போடாதீங்கப்பா, அப்படி ஹாஸ்பிட்டல் போங்கப்பா வெளியே அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்க கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தோடனே ஹீரோ பயங்கரமா கத்துறான், நான் ஹீரோயின் கூட தான் இருப்பேன், என் குழந்தை இறந்து போயிடுச்சு, இந்த டைம்ல அவ கூட நான் தான் இருக்கணும் அப்படின்னு கத்துறப்போ வாங்க பிடிச்சி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு கொஞ்சமாவது புரியலையா, அவ உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்க கூட இல்லை, அவ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கா, இப்போ நீங்க போனீங்கன்னா அவ உங்க கண்ணு முன்னாடி செத்துருவா, அதை நீங்க உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா பாஸ், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அவ ஃபீலிங்ஸ்க்கு தயவு செய்து கொஞ்சம் மதிப்பு கொடுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம ஹீரோவே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். ஆமா, அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, நம்ம போய் பார்த்தா இன்னும் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டில் வீட்டுக்கு கிளம்புறான். கார் கீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போறாப்ல. அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, தான் குழந்தை இறந்து போயிடுச்சு. ஹீரோயின் வந்து பயங்கரமா அழுதுருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோவால வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ மன கஷ்டத்துல போயிட்டு அங்க காய்கறி பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, அது மேல போய் ஏத்திடுறான் வண்டியை. ஏத்தினதுக்கு அப்புறம் தான் ரியலைஸே ஆறோம், ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காண்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு வந்து நம்மளுடைய வாங்க கால் பண்ணி பாஸ் வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்குறப்போ இல்லையப்பான்னு சொன்னால் லிவிலிங் இது மாதிரி அபார்ஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீங்கள் போய் பாருங்க, பாஸ் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு தெரில, எங்கே போனாருன்னு தெரிலன்னு சொல்கிறப்போ சரி என் பையனை நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், நாளைக்கு ஹீரோயினை போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினை போய் பார்த்துட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருப்பாங்க இவங்க. அப்படியே மனசு உடைஞ்சு போய் தான் வளர்த்த பொண்ணு வந்து இப்படி இருக்காளே, அது போக தன்னுடைய வந்து பேர குழந்தை இறந்து போச்சுன்ற சோகத்தில் தான் பையனுக்கு கால் பண்ணுறாங்க. அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல. இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே நர்ஸ் கிட்ட வந்து தான் கார்டை கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து லிவிலிங்க் என்னாச்சுன்னு கேட்குறப்போ அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அது போக வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இருக்கிறதுல பெஸ்ட் டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அதை நான் தாரேன், அவளுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் வாங்க கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன ஆச்சு, அவள் எத்தனை நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது உனக்கு எப்போ தெரியும் கேட்டால் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ முட்டா பசங்களா, எவ்வளோ முக்கியமான விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, ஹென்ஷானில் இருக்க மொத்த எம்ப்ளாயும் கூட்டிகிட்டு போய் என் பையனை தேடி எப்படியாவது கொண்டுட்டு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இங்கே போலீஸ் சொல்கிறாரு, உங்கள் பையன் குடிச்சிட்டு பயங்கரமாக போய் அந்த காய்கறி வண்டி மேலே ஏற்றிட்டாரு, யாராவது இறந்து போயிருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறப்போ சரி சாரி மன்னிச்சிடுங்க, எவ்வளோ ஃபைனாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம், என் பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் டீலிங் பேசிடுறாங்க. இங்கே ஹீரோ வந்து 2
2 நாளா பித்து பிடிச்ச மாரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். இத பார்க்கையில அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. "வாடா மயனே வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு போறாங்க. அவன் எதுவுமே பேசல, பொம்மை மாரி உட்காந்துருக்கான். "உன் வருத்தம் எனக்கு புரியுது. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம்." வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ சில மாரி உட்காந்துருக்கான். அம்மா வந்து டவல குடுத்து "ஃபர்ஸ்ட்டு மூஞ்சிய தொட" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ சொல்றான், "நானும் ஹீரோயினும் ஹாங்காங்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோமா. அது போக என் குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இருந்தா. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அவள வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். நான் தள்ளி விட்டனால இன்னைக்கு அவளுக்கு அபார்ஷன் ஆச்சு. உங்க பேர பிள்ளை இன்னைக்கு இறந்து போயிடுச்சு." அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அம்மா சொல்றாங்க, "ஒண்ணும் வருத்தப்படாதப்பா, விடுப்பா" அப்படின்னு சொல்றப்போ, "எல்லாமே என்னால தாம்மா இந்த மாரி ஆயிடுச்சு. என்னால அவ எவ்ளோ கஷ்டப்படுறா தெரியுமா?" அப்படின்ற மாரி இவன் அழுகுறான். அம்மா சொல்றாங்க, "என் மேலயே ரொம்ப தப்பு இருக்குப்பா. நான் உன்ன மேரேஜுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அதனால தான் வந்து இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிருக்க. லிவிலிங்க்கும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் பேர குழந்தைய நானே கொன்னுட்டேன்." அப்படின்ற மாரி இவங்க சொல்லி, இவங்க ஒரு பக்கம் அழுகையில, ஹீரோக்கு அழுக தாங்கல. "வேணாம்மா அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே என்னோட தப்பு. நீங்க அழுகாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹீரோயின நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க ஹீரோயின வந்து வெறுப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வளர்த்த பொண்ணுன்ற பாசம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. மோஜோ வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கான். கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து கதவ தட்டுறப்போ, மோஜோ கதவ தொறந்து பார்க்குறான். நம்ம ஹீரோவ வந்தோனே காண்டாயிட்டு, "நீ எதுக்குடா வந்த? அவ தான் உன் மூஞ்சிய பார்க்க கூட விருப்பம் இல்லன்னு சொல்ட்டா இல்லையா? அவள திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணாத. தயவு செய்து போயிடு" அப்படின்ற மாரி இவன் திட்டுறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, "மோஜோ ஒரு நிமிஷம் அவன வந்து உள்ள விடு" அப்படின்ற மாரி சொல்றப்ப, மோஜோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஹீரோ அப்படியே கதவ தள்ளிட்டு ரொம்ப கெத்தா உள்ள போறான். மோஜோ சொல்றான், "எதுக்காக நீ அவன அலோவ் பண்ற? திரும்ப அவன ஹர்ட் பண்ணுவான்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். நடுவுல நீ வராதப்பா அப்படின்ற மாரி ஹீரோயின் நீங்க சொல்றப்போ, மோஜோக்கு ரொம்ப வந்து சேட் ஆயிடுது. அப்படியே ஹீரோவ கோவத்துல ஒரு இடிச்சிட்டு போறாப்ல. அப்படியே ஹீரோ டோர க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறான். "நீ ஹெல்தியா இருக்கணுன்றதுக்காக நான் செஞ்சு கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் அத தட்டி விடுறா. "ஒண்ணும் தேவை கிடையாது. நீ எதுக்காக வந்தியோ அந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ சொல்றான், "நான் உன்ன மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன். என்னோட முட்டாள்தனத்தினால குழந்தைய நம்ம இழந்துட்டோம். என்ன தயவு செய்து மன்னிச்சிடு. மன்னிப்ப தவிர என்னால எதுவும் கேட்க முடியாது. இவ்ளோ தூரம் நீ ஹர்ட் ஆகுறதுக்கு காரணம் நான் தான். மன்னிச்சிடு. நான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்றேன். இன்னொரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இப்ப நடந்த எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடலாம் ப்ளீஸ்" அப்படின்ற மாரி இவன் கெஞ்சுறான். ஹீரோயின் சொல்றா, "மிஸ்டர் ஹூ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் என் குழந்தையோட. அங்க போய் நான் சந்தோஷமா என் குழந்தைய வந்து படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். இருக்கிற ரீவேஞ்ச், பழிவாங்கணும் எண்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா உன் கையாரே வந்து எல்லா பிளானையும் சொதப்பி என்னை வந்து நிர்கதியா நீ நிக்க வச்சுட்ட" அப்படின்ற மாரி இவ கோவத்துல சொல்றா. "இப்ப கூட நீ வந்து என்ன லவ் பண்றேன்னு நீ சொல்ற பாரேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் குழந்தைய கொன்னுட்டு உண்மையாலே லவ்னா என்ன தெரியுமா? இப்ப நான் அனுபவிக்கிற வலிய இப்போ உனக்கு அந்த பெயின் ஃபீல் ஆச்சுன்னா, இப்ப நான் லவ் பண்றேன் அப்படின்றத நீ இப்ப சொல்லியிருக்க மாட்ட" அப்படின்னு சொல்றப்போ, "இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு உண்மைய நான் சொல்லப் போறேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, டாடின்ற பேர்ல சேட் பண்ணுவ இல்லையா டேவிட், அந்த பேர் வந்து அவங்க பேர் டேவிட். அந்த டேவிட்ன்ற பேர்ல நீ உன் பர்சனல் விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணுவ. அது ஒரு ஃபெயரி டேல் கதை மாரி நீ சொல்லியிருக்க இல்லையா? நீ ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன் அவங்கள. ஆனா ஒரு நாள் கூட நீ கான்டாக்ட் பண்ணது கிடையாது. நீ அமெரிக்கால இருக்கிறப்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்ப கூட வந்து அந்த டேவிட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாரு. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு நாள் கூட அவங்கள கண்டுபிடிச்சதே கிடையாது. உன் பர்சனல் விஷயத்த மொத்தத்தையும் நீ ஷேர் பண்ணியிருக்க. அவங்கள பார்க்கணுன்றத நீ ரொம்ப துடிச்சிருக்க. நீ எவ்ளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் டேவிட் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஃபெயரி டேல் கதைன்னு நீயே சொல்லியிருக்க இல்லையா?" அப்படின்னு சொல்றப்போ, "இவ்ளோ டீட்டெயில் உனக்கு எப்படிடா தெரியும்?" அப்படின்ற மாரி இவ கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "அந்த டேவிட்டே நான் தான்மா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்குக்கு போறாங்க. ஹீரோ வந்து துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அம்மா சொல்றாங்க, "எங்கடா போறேன்னு?" கேட்டா, "நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஹீரோயின போய் பார்க்க போறேன். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறப்போ, அம்மா சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப இந்த வீட்ட தாண்டி போனேன்னா, ஹீரோயின் இப்ப அமெரிக்கால இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். அவ வேற எந்த நாட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாத மாரி நான் அவள மறைச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நீ ஒரு காலமும் ஹீரோயின பார்க்க முடியாது. என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். என் கேரக்டர பத்தி உனக்கு நல்லா புரியும்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி இவங்க மிரட்டியிருப்பாங்க. அம்மா மோசமான ஆளு, சொன்னத அப்படியே செய்வாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வந்து ஹீரோயின மறந்த மாரி ஆக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின பத்தி பேசுவாங்க. "அவ அமெரிக்கால நல்லபடியா படிக்கிறாப்பா. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது" அப்படின்னு சொல்றப்போ, அம்மா, "அவ இந்த வீட்ட விட்டு போயிட்டா. இனிமே அவள பத்தி பேசாதீங்க. அவள நான் மறந்துட்டேன்" அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வாங்க வச்சு அவளோட ஒவ்வொரு தேவைகள வந்து கரெக்ட்டா நிறைவேத்தியிருப்பான் நம்ம ஹீரோ. இப்ப வந்து சொல்றான், "இதெல்லாம் வந்து நான் எதுக்காக பண்ணேன்? உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணுனேன். இது வந்து உன்கிட்ட சொல்லணுன்றது வந்து இப்ப எனக்கு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஒரு பக்கம் என்ன பெத்த தாய், இன்னொரு பக்கம் நான் காதலிச்ச பொண்ணு. 2 பேத்துக்கு நடுவுல நான் என்ன செய்றதுன்னு தெரியாம ஸ்டக்கா இருந்தேன். உன் கூட நான் வந்திருந்தா கண்டிப்பா எங்க அம்மா வந்து ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
இருக்காங்க. அதனால எங்க அம்மா சைடு இருந்து ஹென்சாங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப பிளான் பண்ணி உன்ன கூட்டிட்டு வரலான்னு சொல்லி நெனச்சேன். அதுக்காக தான் டேவிட்ன்ற பேர்ல வந்து ஷேர்லாம் நான் வாங்கியிருப்பேன் யாருக்கும் தெரியாம. அது ஹீரோயினுக்கும் தெரியும். ஹீரோயின் கம்பெனிலேயே வந்து தெரியாம நம்ம ஹீரோ ஷேர் வாங்கி வச்சிருப்பான். எல்லா ப்ராப்ளமும் சரியாயிட்டதுக்கு அப்புறம் உன்ன கூட்டிட்டு வரலான்னு நெனச்சேன். உன்ன எவ்ளோ தூரம் வந்து அமெரிக்காக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் என் லைஃப்ல. இப்ப நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கிறப்போ, ஹீரோயின் கன்னத்திலே ஒண்ணு வைக்கிறா. இந்த சத்தத்த கேட்டு மோஜோ உள்ள வந்துர்றான். ஹீரோயின் கத்துறா, "எவ்ளோ தைரியம் இருந்தா மன்னிப்பு கேட்கறதுக்காக இத மாரி பொய்யெல்லாம் நீ சொல்லுவ. நான் நம்புவேன்னு சொல்லி நினைச்சியா?" அப்படின்னு சொல்றப்போ, "நீ நம்புனாலும் நம்பாட்டாலும் இதான் உண்மை. கடைசி வரைக்கும் நான் உன்ன காதலிக்க மட்டும் தான் செய்வேன்." அப்படின்றத இவன் சொல்றான். "நீ தயவு செய்து என்னோட டேவிட்ட எதுவும் செஞ்சிடாத. எனக்கு லாஸ்ட்டா இருக்கிற உறவு அவங்க மட்டும் தான். அவங்கள நீ என்ன பண்ண போற? என்ன பிளான் போட்டிருக்க?" அப்படின்ற மாரி இவ கத்துறா. இங்க ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. எதுக்காக இவ இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு, "தயவு செய்து என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போய் தொல." அப்படின்ற மாரி கத்துறப்போ, இங்க வந்து நம்ம மோஜோ சொல்றான், "தயவு செய்து போ. எதுக்காக அவள இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாப்ல. ஐயோ! அப்பா வந்து ஹீரோவ தேடி வந்து அவரு ஒரு பக்கம் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. "எங்க உன் மயன் எங்க போனான்? எவ்ளோ தைரியம் தான் என் பிள்ளைய ஏமாத்தியிருப்பான். என் பொண்ணு வீட்ட விட்டே ஓடி போயிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி யோயோ சொல்லியிருப்பா, "ஹீரோயின லவ் பண்ணல. அதுக்காக நான் அவன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல. நான் எங்கேயாவது போயிடுறேன். தயவு செய்து என்ன தேடாதீங்க. எல்லாரும் நல்லபடியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. "என் பொண்ணுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. உன் பையனையும் உன்னையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி திட்டிட்டு போறாரு. இங்க வந்து ஹீரோ ரவும் பகலும் வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கான். வாங் சொல்றான், "எதுக்காக இப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க? கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க பாஸ். டைம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க." அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ கேட்க மாட்டேங்கான். "சரி நாளைக்கு காலையில உங்க வீட்ல வந்து நான் உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். காலையில ஆனோனே ஹீரோ வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா வீடு ஃபுல்லா சரக்கு பாட்டிலா தான் இருக்கு. ஃபுல்லா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வச்சிருக்கான். இங்க வாங் பார்த்துட்டு, "இன்னைக்கு கொஞ்சம் ஓவராவே இவர் குடிச்சிருக்காரு. எதுக்காக இப்படி அவரே அவர் கஷ்டப்படுத்திக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு வாங் வரப்போ, ஹீரோ சொல்றான், "எதுக்காக இவ்வளோ லேட்டா வர?" அப்படின்னு கேட்கிறப்போ, வாங் சொல்றான், "உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்தாங்க காலைல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. காலைல டிஃபன் சாப்பிடுங்க. இந்தாங்க ஹேங் ஓவர் வந்து மெடிசன் எடுத்துக்கோங்க. எதுக்காக இவ்ளோ குடிக்கிறீங்க? உங்க வயித்துக்கு தான் அது ரொம்ப கெடுதல்." அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்ளோ வேலை செய்யாதீங்க பாஸ்." அப்படின்னு சொல்றப்போ, "இந்த ஃபைல கொண்டு போய் குடு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். "நான் சொல்றது கேட்கிறீங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அப்ப ஹீரோ சொல்றான், "நான் வந்து இப்படி வேலை செய்யலன்னா லீவ் இல்லைங்க நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. அந்த கஷ்டத்தினால எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா நான் மாடு மாரி வேணா வேலை செஞ்சுட்டு போறேன்." அப்படின்னு சொல்றப்போ, இங்க வாங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா லீவிலிங் பத்தியும் தெரியும், ஹீரோ பத்தியும் அவனுக்கு தெரியும். மோஜோ நர்ஸ் கிட்ட சொல்றான், "இது மாரி வந்து நான் ஹாங்காங் போ வேண்டிய வேலை இருக்கு. இது மாரி வந்து ஹீரோயின் பக்கத்துல யாரையும் விடாதீங்க. நர்ஸ், டாக்டர தவிர யாருமே பார்க்க போக்கூடாது." அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி வச்சுடுறான். இதெல்லாம் நம்ம வாங் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே ஹீரோயினுக்கு சாப்பாட குடுத்துட்டு அந்த வண்டிய தள்ளிட்டு போகையில, நம்ம வந்து வாங் வந்து உள்ளக்க போயிடுறான். உள்ளக்க போயிட்டு ஹீரோயின் தூங்குற மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. "நீ தூங்கலன்றது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொன்னோனே ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்குறா. "ஒரு நிமிஷம் இங்க பாரு. நான் ஏழை குடும்பத்த சார்ந்த ஒரு பையன். கிட்டத்தட்ட எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ண போனேன். அப்பதான் கரெக்ட்டா வந்து நான் ஹீரோவ பார்த்தேன். அவன் வந்து என்ன காப்பாத்தி உன்னைய பார்த்துக்க சொல்லிட்டு எனக்கு எவ்வளவோ ஸ்பான்சர் பண்ணுனான். வேணா பாரு, இந்த ஆதாரத்த பாரு. டேவிட் தான் வந்து ஹீரோ. மத்தபடி வேறு யாரும் கிடையாது. இது நாங்க அமெரிக்கால எடுத்த ஃபோட்டோ. இத பாரு. நாங்க 2 பேருமே அங்க மீட் பண்ணியிருக்கோம். உன்னைய பார்த்துக்கிறதுக்காக தான் அவன் என்னை அப்பாயின்ட்மென்ட் பண்ணுனான்." அப்படின்னு இவன் ஒவ்வொரு ஆதாரத்த குடுக்கையில நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அத எதையும் வாங்கவும் மாட்டேங்கிறா, பார்க்கவும் மாட்டேங்கிறா. "நீ புரிஞ்சுக்கிருவன்னு சொல்லி நினைக்கிறேன். அவர ரொம்ப கஷ்டப்படுத்தாத." அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயின் வந்து மொத்தத்தையும் தூக்கி தட்டி விட்டுர்றா. இங்க வாங்குக்கு கோவம் வருது. "நீ சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா லீவில்லிங்? எதுக்காக இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "எனக்கு கடைசியா இருக்கிற நம்பிக்கை டேவிட் மட்டும் தான். என்னோட அப்பா. அவரு வந்து ஹீரோன்றது மாரி சொல்லாதீங்க. அந்த ஹோப்பும் எனக்கு போயிடும். ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலின்ற ஒரு ஆள் மட்டும் டேவிட் மட்டும் தான் இருக்காரு. ஹீரோவா இருந்துட்டா என் வாழ்க்கையில அத விட மோசமான ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. ஹீரோவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். நான் ஒரு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவன் கண்ண தொடச்சு விட்டுட்டு, "ஒண்ணும் வருத்தப்படாத. எல்லாரும் நாங்கலாம் உன் கூட மட்டும் தான் இருக்கோம். நீ ஏன் லோன்லியா ஃபீல் பண்ற? நீ எப்படி பண்ணாலும் சரி, நாங்க எல்லாரும் உன் கூடயே இருப்போம்." அப்படின்னு சொல்றப்போ, அந்த சீன கட் பண்ணிட்டு இங்க மோஜோ வந்து சொல்றான், "நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் உன்னைய அமெரிக்காக்கு அனுப்பி வச்சுர்றேன். அங்க போய் நீ ஆர்டினரி லைஃப் சந்தோஷமா வாழு. இந்த பிரச்சனை எதுவுமே உனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயின் ஓகேன்ற மாரி சொல்றா. அதுக்கப்புறம், "சீக்கிரமா அமெரிக்காக்கு நான் வரேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வோம்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "நான் உன்னைய லவ் பண்ணல. ஜஸ்ட் நான் உன்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல மோஜோ. நீ தப்பா நினைச்சுக்கிறாத. ஒரு காலமும் நான் உன்னை லவ்வரா பார்த்ததே கிடையாது." அப்படின்னு சொன்னோனே இங்க மோஜோக்கு மூஞ்சி மாறிடுது. மோஜோ போகையில நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "கடைசியா வந்து நீ தான் என் கூட இருக்க. நீயே என்னை விட்டுட்டு போயிடாத மோஜோ. என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாத." அப்படின்னு சொல்றப்ப இங்க மோஜோ கைய தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுல கிளம்பி போயிடுறான். மோஜோக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஹீரோயின் அந்த அளவுக்கு அவனும் லவ் பண்றான். ஹீரோயின்காக நிறைய வந்து பண்ணியிருக்கான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா டாக்டர் தான் சொல்றாரு, "கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரீங்களா? வந்து உங்க ஒய்ஃப பார்த்துட்டு போங்க." அப்படின்னு சொல்றப்ப இங்க டாக்டர் சொல்றாரு,
அவங்களுக்கு மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு சைக்காட்ரிசிஸ்ட்ட வந்து கூட்டிட்டு போங்க. அவங்கள வீட்ல வச்சு பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்ப இருக்க மனநிலைமையில அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. எதுவுமே சாப்பிட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, இங்க நர்ஸ் வந்து கொஞ்சம் மருந்து சாப்பிடுமா, சோறு சாப்பிடுமான்னு சொல்றாங்க. இவ வந்து அப்படியே சிலை மாரி இருக்கா. அசையவே இல்ல. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனே கன்ஃப்யூஸ்ல இருக்கையில, இங்க வாங்க சொல்றா. "வா வீட்டுக்கு போலாம். இல்லைங்க நீ குணமடையணும்." அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "அந்த வீட்டுக்கா? அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அந்த வீட்டுக்கு வந்தா நான் செத்துடுவேன். என்ன சீக்கிரமா அவங்க எல்லாம் சேர்ந்து சாவடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவ ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஓட பார்க்குறா. "நான் எங்கேயும் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யாராலயுமே ஹீரோயின சமாளிக்கவே முடியல. எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ரொம்ப பிடிவாதம் பண்றா. ஹீரோ பயங்கரமா கத்துறான். எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் காம் ஆயிடுறா. ஹீரோ கத்துனதுக்கப்புறம் அவங்கலாம் வந்து வெளிய போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து சொல்றான், "நீ நார்மலான பெர்சனா மாறணும். வீட்டுக்கு வா. அப்பதான் நீ சரியாகுவ. நீ சொல்றத கேளு லிவில்லிங்." அப்படின்ற மாரி கத்துறப்போ, "நான் வரமாட்டேன்டான்னு" சொல்லிட்டு இவ கத்துறா. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் வந்து டேவிட்டா உனக்கு வந்து நெறைய காசு செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ ரீபே பண்ண வேணாமா? எனக்கு நீ ரீபே பண்ணணும். அதுக்கு நீ வந்து உடம்ப தேத்திட்டு வா." அப்படின்ற மாரி. "உனக்கு நான் குடுத்த எல்லா காசையுமே இப்ப கடனாக்கிட்டேன். அதனால நீ எல்லாத்துமே எனக்கு வந்து வேலை செஞ்சு நீ கூலி மாரி அடைக்கணும்." அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. "என் சொத்த ஆட்டைய போட்டுட்டு என்கிட்டயே காசு கேட்கிறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. "இப்ப கூட பாரேன் உனக்கு தெம்பே இல்ல. அப்படியே மயக்கம் வருது பாரு. நீ முதல்ல உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுமா. அதுக்கு முன்னாடி இப்படி சண்டையெல்லாம் போடாத. ரொம்ப வீக்கா இருக்க பாரு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்குறான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டு இருக்கையில மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோக்கு இங்க மனசே கேட்கல. நம்மளால இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோக்கு ரொம்ப அழுகையா வருது. அது வீட்டுக்கு ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க படுக்க வச்சுட்டு இருக்கையில, அங்க வந்து ஹீரோ பேசுறான். எதுவுமே அவ அசையவே குடுக்கல. அப்படியே சிலை போல ஒரு மாதிரியா இருக்கா. இத நினைச்சு ஹீரோ ரொம்ப வருத்தப்படையில, "அம்மா விடுடா எல்லாம் சரியாயிடும்னு" சொல்றாங்க. டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து வீட்லயே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. அப்ப கூட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அப்படியே வந்து எதுவுமே சாப்பிடாமயே இருக்கா. டாக்டர் வந்து சொல்றாங்க, "அவங்க இப்படியே இருந்தா சீக்கிரம் கோமாக்கு போயிடுவாங்க. அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. அவங்க ரொம்ப மன அதிர்ச்சியில இருக்காங்க. இது வந்து 2வது தடவ அவங்களுக்கு இப்படி ஆகுது. ஆல்ரெடி அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி நெனைக்கிறேன். இது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போகையில, இங்க என்ன செய்றதுன்னே தெரியல ஹீரோவுடைய அம்மாக்கு. அப்படியே வந்து பார்க்குறாங்க. இவ பாட்டுல இருக்கா. "கொஞ்சம் சாப்பிடேம்மா" அப்படின்னு சொல்றப்போ, இவ எந்த அசைவுமே குடுக்கல. இவள என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கையில, இவங்க கொஞ்சம் பத்திரகாளியா மாறிடுறாங்க. "உனக்கு உன்னோட கம்பெனி வேணாமா? அத நானே டேக் ஓவர் பண்ணவா?" அப்படின்ற மாரி இவங்க கேட்குறாங்க. ஹீரோ "என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "இது மாரி உன் கம்பெனி நீ வேணும்னா என் கூட வந்து சண்ட போடு வா. ஏன் இப்படியே உம்முன்னு உட்காந்துருக்க? உங்க அப்பாவ நான் தானே கொன்றேன். இத முதல்ல குடி." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் அப்படியே சந்திரமுகி மாரி ஹீரோவ திரும்பி பார்க்குறா. இங்க ஹீரோக்கு அல்ல விடுது. "உன் அம்மாக்காரி என்னடா செய்றா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கையில, "இத குடிடி. குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்ட போடு. உன் கம்பெனிய வாங்கிக்கோ. இது முதல்ல நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்றப்ப இங்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு. "எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அப்பாவ கொன்னுட்டு, இத மாரி வந்து என்கிட்டயே இப்படி பேசுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சுர்றா. இவங்க அப்படியே அதிர்ந்து போறாங்க. அமைதியா இருந்த பொண்ணு பேசுறாளேன்னு சொல்லிட்டு, "வா, வா அப்படித்தான். நீ வந்து என்கிட்ட சண்ட போடு. அதுக்கு முதல்ல தெம்பு வேணும். ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்த பாசத்த காட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோ அரகன்ட்டாவே இருக்கையில, இவங்களும் அது புரிஞ்சுக்கிறாம சாப்பாட இவங்க கொண்டு போய் சாப்பாட ஊட்ட பார்க்குறாங்க. அப்ப ஹீரோக்கு அம்மாவ சமாளிக்கிறதா, பொண்டாட்டிய சமாளிக்கிறதான்னு தெரியல. அம்மாவ புடிச்சு இழுத்துட்டு போறான். இங்க ஹீரோயின் ரொம்ப அரகன்ட் ஆயி கத்திட்டு இருக்கா. இவங்க சாப்பாட ஊட்டாம நான் விட மாட்டேன்னு இவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. "தயவு செய்து சாப்பிட்டுட்டு என் கூட சண்டைக்கு வா. தெம்பா வா." அப்படின்ற மாரி இவங்க கத்துறாங்க. இங்க ஹீரோக்கு அம்மாவ தர தரன்னு இழுத்துட்டு போய், "எம்மா கொஞ்சம் காம் ஆகுங்கம்மா. நீங்க ஏம்மா அவளோட சேர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றப்போ அம்மா ரொம்ப அழுகுறாங்க. "என்னால தான் எல்லாமே ஆயிடுச்சு. நான் அவங்க அப்பா எதுக்கு இருந்தான்னு உண்மைய சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது இல்லையா? என்னால அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு" சொல்லி வருத்தப்படுறப்போ, ஹீரோ சொல்றான், "அழுகாதீங்கம்மா. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அவ நார்மலா ஆயிடுவாம்மா." அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஹீரோயின பார்க்கறதுக்காக இவ்ளோ கலவரம் நடந்துமே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்த்தா ஹீரோயின ரூம்ல காணோம். 2 பேருக்கும் ரொம்ப பதறி போகுது. "எங்கடா போனா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கையில, இங்க நம்ம ஹீரோயின் வந்து பில்டிங் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கா, குதிக்கிறதுக்காக ரெடியா. இவங்க வந்துட்டு, "குதிச்சிராதம்மா, தயவு செய்து சொல்றது கேளு." அப்படின்னு கத்துறப்போ, ஹீரோயின் சொல்றா, "பக்கத்துல வந்தீங்கன்னா குதிச்சிருவேன் பார்த்துக்கோ. தள்ளியே இருங்க." அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோ ரொம்ப கெஞ்சுறான் வேண்டான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றா, "எதுக்காக நான் வாழணும்? எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. என்னோட காதலும் இல்லாம போயிடுச்சு. என் குழந்தையும் என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? நான் உலகத்திலே அன்லக்கியானவ. என்னோட எதிரி வீட்டிலே வந்து எதிரிங்கள பார்த்துட்டு என்னால வாழ முடியாது. பெட்டர் நான் செத்து போறது கூட நல்லது தான்." அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. "எனக்குன்னு யாருமே இல்ல இந்த உலகத்துல. என் வாழ்க்கை ஃபுல்லா சேட் தான்." அப்படின்னு சொல்றப்போ, "நீ நினைச்சா உன் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையுமே மாத்திடலாம். நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் தெரியுமா? திரும்ப வந்துடு." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "எங்க அப்பாவ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க அப்பாவ நான் ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்ற மாரி அழுதுகிட்டே அப்படியே குதிக்கலான்னு சொல்லிட்டு போறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றாப்ல, "ஒரு நிமிஷம் இரு. லீ வந்து உன்னோட அப்பா கிடையாது." அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயி என்னன்னு சொல்லி பார்க்குறா.
சொல்றா. அதே சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின வந்து கீழ புடிச்சு தள்ளிர்றாப்ல. 2 பேரும் கீழ வந்து விழுந்துட்டு ஹீரோயின் கேட்கிறா, "என்ன சொல்ற? உண்மைய சொல்லு. எங்க அப்பா வந்து லீ கிடையாதா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நம்ம சேர்மன், ஃபவுண்டர் லீ கிடையாது உங்க அப்பா. நான் சொல்றது கேளு." அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்க ஹீரோவுடைய அம்மாவ தேடி போறா. "என்ன நடந்துச்சு அன்னைக்கு? சொல்லுங்க. எங்க அப்பா யாரு? என்னதான் இருக்கு அவர் இறப்புக்கு பின்னாடி?" அப்படின்னு இருக்கையில, இங்க அப்படியே அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோ சொல்றான், "ஏம்மா அவ சாகுற வரைக்கும் போயிட்டா. இதுக்கு மேல எதையும் மறைச்சு வைக்காதம்மா." அப்படின்னு சொல்றப்போ, இவங்க போயிட்டு ஒரு லாக்கர்க்குள்ள வந்து ஏதோ ஒரு பென் டிரைவ் மாரி வச்சிருக்காங்க. அந்த வஸ்த வந்து எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. "இந்த பென் டிரைவ்ல தான் மொத்த உண்மையும் இருக்குமா?" அப்படின்ற மாரி பென் டிரைவ வந்து ப்ளே பண்றாங்க. அப்ப வந்து அங்க சிசிடிவி கேமரா இருந்திருக்கு மொட்டை மாடியில. லீ வந்து குதிக்கலான்னு சொல்லிட்டு போறாப்ல. அத வந்து நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் அப்படியே வந்து லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா சொல்றாங்க, "அண்ணா தயவு செய்து குதிச்சிடாதண்ணா, வாண்ணான்னு" சொல்லி கேட்கிறப்போ, "நான் உழுந்து சாகத்தான் போறேன். நான் வந்து வாழவே தகுதி இல்லாதவன்" அப்படின்னு சொல்றப்போ, "உங்க பொண்ணு லீ வில்லிங்காகவாவது நீங்க வாழக்கூடாதா? எதுக்காக இப்படி பண்றீங்க? நீங்க போயிட்டீங்கன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவா" அப்படின்னு சொல்றப்போ, இவரு லைட்டா அழுதுகிட்டே சொல்றாப்ல, "லீ வில்லிங் என் பொண்ணு கிடையாதும்மா. இப்ப அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் மிகப்பெரிய மோசம் போயிட்டேன். ஏமாந்துட்டேன். லீ வில்லிங் ஜாக்கோட பொண்ணு." அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. இவங்க பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. ஜாக்கு தான் தன்னுடைய அப்பான்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டோரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோவோட கம்பெனிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது. அதை எப்படி அவர் ஓவர்டேக் பண்ணி வராருன்ற பார்த்துட்டு இதோட 38 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.